உங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே தம்மை துதிக்கிறோம். தம்முடைய வார்த்தையை சொல்ல இந்த வாய்ப்பை தந்ததுக்கு நன்றிப்பா. நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, நீங்கள் பேசுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்கும்போது தகப்பனே தம்முடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து தம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அடிமையை மறைத்து நீங்கள் பேசுங்க ஏசப்பா. உங்களுக்கே ஸ்தோத்திரம். கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் அதிக பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வீட்டிலும் ஊரிலும் செல்லுமிடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தானீர் காத்திடும். மேசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க ஏவிடும். முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவ பீடியினில் சிக்கினான் உழன்றேன், தேவாத்தம் அன்பினால் மன்னித்தீர். பாவ பீடியினில் சிக்கினான் உழன்றேன், தேவாத்தம் அன்பினால் மன்னித்தீர். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. ஆமென். பாவை பிடியில் சிக்கி நான் உழன்றேன், தேவா தம்முடைய அன்பினால் மன்னிக்கிறார். பாவை பிடியினில் கிடைக்கின்றவர்கள் விடுதலை அடைய வேண்டும். பாவத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் தூக்கி எடுக்க விரும்புகிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறந்து போகக்கூடாது. தேவன் நம்ம மேலே கரிசனையாக இருக்கின்றார் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கி உங்களுக்கு தலைப்பு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, வீழ்ச்சி அடைந்தவர்கள் எதில். நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறாங்க. எதில் அவங்க வீழ்ச்சி அடைந்தாங்க அப்படின்னு சொல்லி சில காரியங்களை இப்பொழுது நம்ம பார்க்க இருக்கின்றோம். ஆசீர்வாதமான வசனமும் உண்டு. இன்று தேவனாலே நம்ம அதிசயங்களை கண்டோம் என்று சொல்லுகின்றார்கள். அதிசயங்களை காட்டுகிற தேவன்தான். ஆனாலும் அவருடைய கற்பனைகளை நம்ம கைக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பிரதானமானது. அவருடைய சொற்படி நம்ம நடக்கும்போதே நினைப்பதற்கு முன்பாக அது நடந்துவிடும். நம்முடைய காரியம் ஜெயமாக மாற்றி கொடுக்க ஆண்டவர் இருக்கின்றார். அவர் இரக்கமுள்ளவராகவே இருக்கின்றார், பார்த்து கொண்டே இருக்கின்றார். அவருக்கும் நமக்கு இடையில் எதுவும் என்றுமே வராமல் இருக்க வேண்டும் என்பதை நம்ம பாடலிலே நம்ம கேட்டோம். அதனால் நம்ம வீழ்ச்சி அடைந்தவர்கள் எதனால் வீழ்ச்சி அடைந்துட்டாங்க, இதில் நம்ம எப்படி அலர்ட்டாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு 30 நிமிடங்கள் இந்த செய்தியை நம்ம கேட்க இருக்கின்றோம். நீங்கள் இதை கவனமாக கேட்டு இப்படிப்பட்ட காரியம் நமக்குள்ளே இருந்துதான் என்றால் அதை இன்றைக்கு வேரோடு பிடுங்கி எடுத்து கர்த்தர் தருகிற நிரந்தரமான ஆசீர்வாதத்தை இந்த பூமியிலேயும் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் அப்படி கேட்க வேண்டும். யாத்திராகமம் 18வது அதிகாரம் 21வது வசனம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 18:21. ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். பாருங்க, யாத்திராகமத்தில் இதை நம்ம பார்க்கிறோம். மோசேக்கு அவருடைய மாமா ஒரு ஐடியா கொடுக்காங்க. வனாந்திரத்திலே தான் ஜனங்கள் இருக்கின்றார்கள். ஆனாலும் காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் வழக்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. சொத்து இல்லை, சுகம் இல்லை, சொத்து கிடையாது, ஒன்றும் கிடையாது. யாருக்குமே நிரந்தரமான இடம் அங்கே இல்லை. ஆனாலும் எதுக்கு அங்கே பிரச்சனையோ தெரியல. அது என்னென்ன காரியங்களாக இருந்திருக்கும் நிறையா. அப்போது
அவங்களுடைய மாமா சொல்கிறாரு, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு மனிதன் வழக்கு தீர்த்து கொண்டிருந்தால் அவன் என்னத்துக்கு ஆவான்? அந்த மோசே குறிப்பிட்ட நேரம்தான் வேலை செய்கின்றார்கள். ஜட்ஜாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், 8 மணி நேரம் அப்படி தான். சில ஆசிரியர்கள் வேணால் கூட கொஞ்சம் நேரம் வேலை பார்க்காங்க, பேங்கில் கொஞ்சம் வேலை பார்க்காங்க. இப்போ இவர் சொல்கிறாரு, இவ்வளோ நேரம் உன்னால் இருக்க முடியாது, நீ கொஞ்சம் பேரை நீ அதிபதிகளாக வைக்க வேண்டும். அதை எத்தனை பேருக்கு? 1000 பேருக்கு, 100 பேருக்கு, 50 பேருக்கு, 10 பேருக்கு அதிபதிகளாக வைக்க வேண்டும், லீடராக. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இப்போ முக்கியமான விஷயமாக நான் சொல்ல இருக்கின்றேன். 21 ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும். முதல் பாயிண்ட் தேவனுக்கு பயப்படணும். ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். பள்ளிக்கூடத்துலேயே சில பிள்ளைகள் சில ஆசிரியருக்கு பயப்படுவார்கள். எதுக்குன்னா அவங்க ரொம்ப கண்டிஷனாக இருப்பாங்க, விளையாடுவாங்க. அந்த பிடி சார் ரொம்ப கண்டிஷனாக இருப்பாங்க. ஆஃபீஸில் இருக்கிற மேனேஜர் கண்டிஷனாக இருப்பாங்க, ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கின்ற சூழ்நிலையில் சில பேரண்ட்ஸ் பிள்ளைகளை ரொம்ப கண்டிஷனாக கரெக்டாக வளர்க்கணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுடைய காரியத்தில் எப்படி இருக்கணுமா? பயந்து இருக்க வேண்டும். தலைவருக்கு கீழாக வேலை செய்கின்ற அனைவரும் பயந்து இருக்க வேண்டும். தான் தேவனுக்கு பயந்தவர்கள். 2வது, உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையிலையும் உண்மை இருக்க வேண்டும். வாயிலையும் கையின்னு சொல்லுவாங்க. வாயிலையும் கையிலையும் உண்மை இருந்தால் எங்கேயும் பிழைச்சிக்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உண்மை இருக்க வேண்டும். அடுத்து பொருளாசையை வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டுமா? பொருளாசை இருக்கவே கூடாது. 10வது கற்பனையை என்ன சொல்லுது? உபாகமம் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டையும் அவனுடைய நிலத்தையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். வேதம் என்ன எப்படி சொல்லுது பார்த்தீங்களா? பொருளாசையை பற்றி இதில் கர்த்தர் பேசும்போது சொல்கிறாரு. 10 கமாண்ட்மெண்ட்ஸில் 10வது பிறனுடைய மனைவியை இச்சிக்காத, பிறனுடைய வீட்டை இச்சிக்காத, அவனுடைய நிலத்தை இச்சிக்காத, அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ளே யாதொன்றையும் பிறனுக்குள்ளே யாதொன்றையும் நீ என்ன செய்யக்கூடாது? இச்சிக்கக்கூடாது. இச்சிக்கன்னா என்ன? ஆசை படக்கூடாது. அதை தான் இதில் பொருளாசை என்று சொல்லி இருக்கின்றார். பொருளாசையை வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானால் அந்த வெறுக்கவில்லை என்றால் என்ன பிரச்சனை? அதனால் யாருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பெரிய அதிகாரியாக நாம் இருக்க வேண்டும் என்றால் நம்ம தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து பொருளாசையை வெறுக்கிறவர்களாக இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிற அந்த கேட்டகரியில் நாளுக்கு நாள் நீங்கள் ப்ரமோஷன் ஆவீர்கள். இல்லாட்டா நம்ம தோல்வி தான் அடைவோம். அதனால் அருமையானவர்களே, சங்கீதம் 10வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். பாருங்க, இந்த பொருளாசையை பற்றி நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை விரும்பினதை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தானே போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். பொருளாசை, அந்த இச்சை, பொருள் மேலே அதிகமான இச்சை வரும் பொழுது கர்த்தரை அசட்டை பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறதுனால இந்த பொருளாசையை பற்றி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொருளாசை எப்படி வரும் அப்படின்னா, பொருளாசையை பற்றி ஒருவர் எழுதியிருக்கிறார். ஒரு புஸ்தகத்தில் நான் படித்தேன். அது ஒரு திருடனை போல, கள்ளனை போல வருமா பொருளாசை. ஒரு பொருள் நமக்கு வேணும், திருடுறாங்கல்ல, அந்த திருடுறவங்க எப்படி நெடுநாளாக கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. இந்த வீடு எப்போ திறந்துருக்கும், இந்த வீடு எப்போ பூட்டாமல் இருக்கும், எப்போ யாருங்க இல்லாமல் இருப்பா அப்படின்னு சொல்லி கவனமாக இருந்து அந்த பொருளை என்ன செய்திருவாங்க? திருடிடுவாங்க. அதே மாதிரி தான் அந்த பொருளாசை ஒரு திருடனை போல வரும். எப்போ இதை நம்ம இவங்ககிட்ட இருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திருடனை போல வரும். அடுத்து அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு, அது ஒரு குடிகாரனை போல வருமா. குடிகாரனை போல இருக்கிறான். இதை கண்டிப்பாக என்ன செய்யணும்? அப்படியே அவன் தன்னை அறியாமலேயே எப்படி போய் குடிச்சிட்டு அதனால் அவங்க எவ்வளோ கேவலப்படுறாங்க, அசிங்கப்படுறாங்க. ஆனால் அந்த குடிச்சிடணும், குடிக்கணும், எப்படியாவது இன்றைக்கி என்ன செய்யணும்? நம்ம சாராயம் குடிக்கணும், நம்ம பீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது போல தான் இந்த பொருளாசை என்பதை ஒரு குடிகாரனுக்கு ஒப்பிட்டு எழுதியிருக்கிறார் ஒரு புத்தகத்தில். இதை நான் படித்தேன். அப்போ பொருளாசை என்பது
பிறருடைய பொருளை இச்சிக்காதிருப்பாயாக என்று 10வது அந்த கமாண்ட்மெண்ட்ஸில் கட்டளையில் பொருளாசை ஒருவனுக்கு இருந்தால் அவன் திருடனைப் போல இருக்கின்றான், அவன் குடிகாரனைப் போல இருக்கிறான். அது அப்போ குடிக்கும் வரைக்கும் அவன் அதில் தீவிரமாக இருப்பான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நம்முடைய தொழில் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் பொருளாசையை நாம் வெறுத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் பிரசங்கில உங்களுக்கு சில வசனங்களை எடுத்துக்காட்ட இருக்கின்றேன். பிரசங்க 5வது அதிகாரம். உங்களுக்கு ஒரு மாதிரி போரடிக்கிற மாதிரி தெரியுதா? நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா இந்த மாதிரி காரியத்தில் நம்ம இருந்தால் எழுந்திரலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். பிரசங்க 5வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. பாருங்க, இதுல பணப்பிரியன் பணத்தினால திருப்தி அடைவதே இல்லை. பணத்துல ஒருத்தனுக்கு பிரியம் வந்துட்டுனா, பிரியனா என்னது? அதான் ஆசை, இச்சை. அது வந்துட்டுனா அவன் அதனால திருப்தி அடைவதே இல்லை. போதும், இன்னைக்கு எனக்கு இவ்வளவு இருக்கு, எனக்கு போதும், இது எனக்கு போதும் என்ற அந்த ஒரு மனம் வந்தால் எனக்கு திருப்தி ஆகிடுவான். அவன் இருதயம் அமைதியாயிரும். இவ்வளோ தந்திருக்காரு ஆண்டவர் எனக்கு, இந்த செல்வத்தை அவர் பெருக்குவார், இதை எனக்கு இன்னுமே அவர் ஆசீர்வதிப்பார். 5 அப்பம் 2 மீனே ஆண்டவர் பொரிச்ச மீன் தான், புரோட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த அப்பம் என்னது? புரோட்டா, பொரிச்சது, மீனும் பொரிச்சது தான். ஏன்னா அந்த பொரிச்ச மீனை கூட 5000 பேருக்கு பங்கிட்டு மீதி எடுக்கக்கூடிய அளவுக்கு கொடுக்க வல்லமையுள்ள ஆண்டவர் நம்ம இருக்கிற செல்வங்களை ஆசீர்வதிப்பார். அதில் நீ பிரியப்படாத அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆண்டவர்கிட்ட கேளு. ஆனால் பிறனுக்குள்ளே யாதொன்றையும் நீ இச்சிக்கக்கூடாது, ஆசைப்படக்கூடாது, அதை விரும்பக்கூடாது. அதனால் உன்னுடைய பணத்தினால நீ ஒரு நாளும் திருப்தி அடைய மாட்ட அப்படின்னு சொல்லி அந்த 10வது வசனம் சொல்லுது. 11வது வசனம் பாருங்க. பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகிறார்கள், அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதே அன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? அப்போ பொருள் பெருகினார், உங்களுக்கு பொருள் பெருகிக்கிட்டே, பணம் பெருகிக்கிட்டே இருக்குன்னா அதை தின்கிறவங்களும் என்ன செய்வாங்க? பெருகிடுவாங்க. நிறைய வேலைக்காரங்க வைப்போம், நிறைய பேருக்கு செய்ய வேண்டியது இருக்கும். அப்போ பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெறுகிறார்கள், அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பது அன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியாத சில சூழ்நிலை வருது. ஏன்னா இந்த பணத்தை இச்சிக்கிறதுனால அது இரவும் பகலும் அதையே நம்ம சேமிக்க வேண்டும், சேர்க்க வேண்டும் என்றதான அந்த ஒரு எண்ணம் இருக்கிறதுனால இந்த உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அடுத்த வசனம் வாசிப்போம். வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும், வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும், அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும். செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. அருமையானவர்களே, இந்த செய்தியை நீங்க கேட்ட பிறகு உங்களுக்கு பணத்தின் மேல் அதிக ஆசை இருக்கக்கூடாது, பொருள் மேலே அதிக ஆசை இருக்கக்கூடாது, பிறனுக்குள்ளே யாதொன்றையும் உங்களுக்கு ஆசை இருக்கவே கூடாது. ஏனென்றால் வேதம் எப்படி சொல்லுது? வேலை செய்கிறவன் வேலை செய்கிறான், கொஞ்சமாய் அவன் கொண்டு வரான், அந்த கொஞ்சமாக புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை அவனுக்கு இன்பமாய் இருக்கும். செல்வனுடைய பெருக்கம் அவனை தூங்க போட்டாது. ஏன்னா நம்ம இன்னும் அடுத்து எப்படி இந்த செல்வத்தை பெருக்கணும், இந்த பணத்தை இன்னும் எப்படி பெருக்கணும், இதே சிந்தனை மைண்டில் இருக்கிறதுனால அந்த அந்த பொருளினுடைய பணத்தினுடைய ஆசையானது அவனை தூங்க ஓட்டாது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்ம யோசித்து பாருங்க, எதுவுமே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுக்கு தேவன் ஆசீர்வதித்தார், பெரிய சீமானாய் இருந்தார். ஏன் நம்ம அதை விசுவாசிக்க கூடாது? ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு, அவர் கர்த்தருக்கு ரொம்ப பயந்தவர். ஈசாக்கு அவர் என்ன செய்தார்? 100 மடங்கு, ஒரு நெல் போட்டாலும் 100 நெல், ஒரு கோதுமை வச்சாலும் 100 கோதுமை. அப்போ அவங்க ஏக்கர் கணக்கில் விதைக்காங்க, அது மூடையாக வந்து கொண்டு இருக்கின்றது. யாக்கோபுடைய ஆசீர்வாதம் அப்படி தான். ஆடுகள் அப்படி அதிகமான குட்டிகளை ஈன்றுது. நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் நம்மளுடைய பலத்தில் இல்லை, கர்த்தருடைய கிருபையில் இருக்கு. அவர் ஆசீர்வதித்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். இன்னைக்கு வேதனை இல்லாமல் இருக்கணும்னா கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி கேளுங்கள், மனிதர்களால் அல்ல. நாம் கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும், நிம்மதியான ஒரு வாழ்க்கை தருவார். இல்லை என்ன சொல்லுது அப்படின்னா, நீ செல்வத்தை பெருக்க வேண்டும் என்கிறதுனால் அந்த செல்வம், அந்த இச்சையானது, அந்த ஆசையானது அவனை தூங்க ஓட்டாது. ஆனால் வேலை செய்கிற ஒரு எளியவன் கொஞ்சமாய் அதிகமாக சாப்பிட்றான், அவன் நித்திரை அவனுக்கு இன்பமாய் இருக்கும்.
இந்த உலகத்தில் வாழும் அளவும் நம்ம ஒரு இன்பமான நித்திரைக்குள்ளே இருக்க வேண்டும். எப்போ படுத்தாலும் தூங்க வேணும். நேற்று தான் நினைக்கிறேன், ஒரு டீச்சர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த டீச்சர் பேசுனாங்க. மணி 7:30 ஆகுது, நைட்டு 7:30 ஆகுது. அவங்க டியூட்டி போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ நான் சாப்பிட போகிறேன். நான் பைபிள் வாசித்துட்டேன், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு படிச்சுட்டேன். இப்போ நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்ட தட்டை கழுவுறதுக்குள்ளே நான் தூங்கிடுவேன் போல். அதனால் நான் இப்போ வேகமாக கையை கழுவிட்டு நான் படுத்து தூங்க போகிறேன் அப்படிங்காங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன் நான் இப்படி தூங்குறேன்? 7:30 மணிக்கு எனக்கு தூக்கம் வருது. காலையில் நான் 6 மணிக்கு எழுந்திரிச்சு சமையல் பண்ணிக்கிட்டு வேறு ஊருக்கு, நான் டீச்சராக இருக்கேன், வேறு ஊருக்கு போகணும். வண்டி எடுத்து நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்கேருந்து தான் நான் போகணும். இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி 7:30 மணிக்கு எனக்கு தூக்கம் வருதே. அவங்க ஸ்கூலில் பிள்ளைகளோட ஆட்டோவில் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது அந்த பிள்ளைகள் மேலே சரிஞ்சு தூங்கி விழுந்துறாங்களாம்மா. அந்த பிள்ளைகள், மிஸ்ஸு நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படிங்காங்களாம்மா. ஐயோ அப்படியா, சரி கொஞ்சம் அலர்ட்டாக இருப்போம் அப்படின்னு இருக்காங்களாம். அப்போ நான் சொன்னேன், இது வந்து என்னது காடு கிரேஸ். மனசுலேயும் என்ன இருக்குது, ஒரு ஃப்ரீனஸ் இருக்குது. அப்படி ரொம்ப அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க. சாதாரண ஒரு டீச்சர் தான். அவங்க மாப்பிள்ளைலாம் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இந்த வருமானம் தான் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்போனாலும் தூக்கமாக எனக்கு வருதுக்கா அப்படிங்காங்க. அப்போ நான் நினச்சேன், உண்மையிலே காடு கிரேஸ் தாம்மா அப்படின்னு அந்த டீச்சர்கிட்ட சொன்ன பார்த்துக்கோங்க. அப்போ இதில் அப்படி தான் போட்டிருக்கு. கொஞ்சம் புசித்தாலும் கூட அவன் நித்திரை அவனுக்கு இன்பமாக இருக்கும். அடுத்த வசனம் வாசிப்பு 13. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு. அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடுண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவது. பாருங்க, ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடுண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவதாம். இது எதுக்காக இப்படி நமக்கு எழுதி வைத்திருக்குது அப்படி என்றால், ஆண்டவரே போதும் ஆண்டவரே, நீங்கள் நடத்துங்கப்பா, நீங்கள் நடத்துங்க. அது எனக்கு, நான் சேர்த்து வைக்கிற இந்த ஐஸ்வர்யம் எனக்கு கேடாக இருக்கக்கூடாது. எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் தாங்கப்பா, நீங்கள் தாங்க. நீங்கள் தர்றது எனக்கு போதும். அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது எனக்கு நிம்மதியாக இருக்கும். அது எனக்கு ஆறுதலாக இருக்கும். 6,000 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு வந்து மாதம் 6,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. நிறைய படித்தவங்க தான், அவங்களுக்கு ஒரு சின்ன வேலை கிடச்சிருக்கு. 6,000 ரூபா சம்பளத்தை வாங்குறாங்க. வீட்டுக்கு வந்தவுடனே பேக்கெலாம் வச்சுட்டு படுத்து தூங்குறாங்க. எப்படி பார்த்தீங்களா? ஒரு மாதம் சம்பளம் வாங்கி எத்தனை மணி நேரம், 6-8 மணி நேரம், 10 மணி நேரம் வேலைக்கு போகிறாங்க. காலையில் போய்ட்டு சாயந்தரம் தான் வராங்க. ஆனால் அவங்க சாப்பாடு பத்திரத்தெல்லாம் எடுத்து வச்ச உடனே தூங்கணும் போல் இருக்காங்க, உடனே தூங்கிடுறாங்களாம். ஒரு இன்பமான வாழ்க்கை அல்லவா? மாதத்துக்கு 6,000னா ஒரு நாளைக்கு 200 ரூபா தான் சம்பளம். ஆனால் கையான படிப்பு, அவ்வளோதான் வேலை கிடச்சிருக்கு. ஆனால் நான் வந்தவுடனே தூங்கிடுறேனே, எப்போ படுத்தாலும் தூங்கிடுறேனே. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த 13ஆம் வசனம் ரொம்ப நல்லாயிருக்கு. சூரியனுக்கிலே நான் கண்ட கொடிய தீங்கு, அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கு கேடுண்டாகும்படி அது சேகரித்து வைக்கப்படுகிறது. கர்த்தர் பார்த்துக்கொள்வார் நம்முடைய ஜெனரேஷனை, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அவர் ஆசீர்வதிப்பார், அவர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் சிறிய குடிசையில் இருந்து இன்னைக்கு கோபுரத்தில் இருக்காங்க தெரியுமா? சாதாரண ஒரு ஓலை பள்ளிக்கூடத்தில், எங்கள் ஊரில் ஓலை பள்ளிக்கூடம் தான். நான் படிக்கும்போது, நான் 8 முடித்து 9ஆம் கிளாஸ் வரும்போது தான் எங்கள் ஊரில் ஹைஸ்கூல் கட்டினாங்க. அது வரைக்கும் வந்து ஓலை பள்ளிக்கூடம் தான். கீழே வந்து மண்ணு தான், பெஞ்சில் தான் உட்காந்துருப்போம். மடியில் தான் எல்லா நோட்டையும் வச்சுக்கிடணும், மடியில் தான் பேனாக வச்சுக்கிடணும். டெஸ்க்கெலாம் கிடையாது. அதில் படித்த எத்தனை பேர் டாக்டராக இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் விஞ்ஞானியாக இருக்காங்க. எங்கள் ஊரில் இந்த ஸ்கூலில் படித்தவங்க ஃபாதராக போயிருக்காங்க, சிஸ்டராக போயிருக்காங்க. எங்கள் ஊரில் உள்ள ஃபாதரோட மேனேஜ்மெண்ட்டில் வேலை பார்க்குற டீச்சர்ஸு எல்லாருமே எங்கள் ஊரில் படித்தவங்க தான். இதே பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க தான். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அருமையானவர்களே, நமக்கே கேடு உண்டாக ஏன் அதை நம்ம சேகரிக்கணும்? கர்த்தரை உம்முடைய கருத்தில் கொடுக்குறேன், நீர் தருகிறது எனக்கு போதும். 14ஆம் வசனம் வாசிங்கம்மா. அந்த ஐஸ்வர்யம் விக்கினத்தால் அழிந்து போகிறது. அவன் ஒரு புத்திரனை பெறுகிறான். அவன் கையில் யாதொன்றும் இல்லை. அவன் ஒரு புத்திரனை பெறுகிறான். அந்த புத்திரன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறான். கையில் யாதொன்றும் இல்லை. அடுத்த வசனம். தன் தாயின் கற்பத்தில் இருந்து நிர்வாணியாய் வந்தான். வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்பி போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை.
எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா பிரசங்கில 5வது அதிகாரம். எல்லாம் யோசித்து பாருங்கள். கஷ்டப்படாதீங்க. இச்சையாதிருப்பாயாக 10வது கட்டளை, இப்படி நான் நடக்க இன்மை நான் தீர்மானிக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும், நீங்கள் என் 2 பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, என்னுடைய ஜெனரேஷனை ஆசீர்வதிங்க. ஒரு அக்கா சொன்னாங்க, எங்கள் வீட்டில் என்னுடைய கணவர் 150 ரூபா தான் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. இதை வச்சு என் பிள்ளைங்க படித்து கொஞ்சம் தான் படித்தாங்க. ஆனால் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காங்க. என் பிள்ளைகளுக்கு ஒருத்தருக்குமே எந்த விதமான மூலதனம் கிடையாது. நான் சொல்கிறேன்ல, என்னுடைய கணவர் அவங்க ரொம்ப வயசாகி இருக்கும்போது அவங்க கையில் இருந்த பணம் 150 ரூபா தான். அன்றைக்கி அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த வீட்டை நான் பார்த்தேன். அவங்களுடைய சோபா என்ன, அவங்களுடைய மெத்தை என்ன, அவங்களுடைய வீடு வாசல் என்ன, அந்த வீட்டில் உள்ள மருமகள் எப்படி எவ்வளவு அழகாக இருந்தாங்க தெரியுமா. இன்றைக்கி அவங்க ஒரு நேம் போர்டு பணக்காரங்களாக இருக்கின்றார்கள். அவங்க சொல்கிறாங்க, நான் சர்ச்சுக்கு போவேன், 150 ரூபா தான் என் கணவன் என் பிள்ளைங்களுக்கு இந்த வயசான காலத்தில் வச்சுருக்காரு, என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பா. நான் ஒரு இந்து மகா, ஆனால் எனக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிச்சிக்கிட்டு, அதனால் நான் கிறிஸ்தவ கணவனை கல்யாணம் பண்ணினேன். இன்றைக்கி நாங்கள் எத்தனை கார் வச்சுருக்கோம் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமாக்கா நான் எவ்வளோ கார் நாங்கள் வச்சுருக்கோன்ட்டு? நான் பெருமைக்காக சொல்லலை. 150 ரூபா என் கணவன் என் கையில் கொடுத்ததை என் பிள்ளைகளுக்கு தேவன் ஆசீர்வதித்து இன்றைக்கி எல்லா பிள்ளைகளும் காரில் இருக்காங்க, கார் வைத்து சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படின்னு அவங்க ரொம்ப சொன்னாங்க. எனக்கு அது என்ன அப்படின்னா, இந்த இயேசு கடவுள் தான், என்னன்னு தெரியல. நாங்கள் எல்லாருமே விக்கிரகத்தில் உள்ளவங்க தான் அம்மா வீட்டில். ஆனால் எனக்கு இயேசு ரொம்ப பிடிச்சிக்கிட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஒரு நாள் சுகம் இல்லைனாலும் நான் சர்ச்சுக்கு போகலன்னா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தேவன் ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, செல்வ பெருக்கினா அந்த செல்வத்தை ஒருவருக்கு கொண்டு போவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம தான் பார்க்குறோமே, யார் கொண்டு போகிறா? யாருமே கொண்டு போகல. அதனால் அந்த இச்சையிலே அது செல்வத்தை பெருக்கணுமே, அதிலேயே உங்களுடைய காலங்களை நேரங்களை செலவழிக்காதீங்க. தேவனுடைய சமூகத்தில் இருங்க, பைபிள் படிங்க, வேதத்தை வாசிங்க. அடுத்த வசனம், அவன் வந்த பிரகாரமே போகிறான், இதுவும் கொடுமையான தீங்கு. அவன் காற்றுக்கு பிரயாசப்பட்டதினால் அவனுக்கு லாபம் என்ன? அவன் எவ்வளவு பிரயாசப்பட்டான், எவ்வளவு பணத்துக்கு பிரயாசப்பட்டான், இல்லை ஆனால் ஒன்றும் இல்லையே, லாபம் இல்லையே. அப்போ இருக்கிறதுக்குள்ளாக போதுமிட மனதோடு தேவனோடு ஒரு ஐக்கியத்தை வச்சு அவருக்குள்ளே மகிழ்ந்து வாழ்ந்து, என்ன அவருக்குள்ளேயே சந்தோஷமாக. ஒரு மீன் கடலுக்குள்ளே எப்படி துள்ளி விளையாடுது. டால்ஃபினை நம்ம பார்க்குறோம், நேரில் பார்க்கல, வீடியோவில் இதில் டிவியில் பார்க்குறோம், அழகாக துள்ளி விளையாண்டு கொண்டு இருக்கு. அப்படி கிறிஸ்துவோடு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த ஒரு பைபிளில் ஒரு வசனத்தை வாசித்தாலே இதெல்லாம் நான் எடுக்கும்போது மணி 12 மணிக்கிட்டக்க தான் இந்த செய்தி நான் எடுக்கேன். 1:27 ஆனாலும் எனக்கு இந்த வசனத்தை விட எழுந்திருக்க முடியாது. ஆண்டவருடைய கிருபையினால சொல்கிறேன், எனக்கு இதெல்லாம் பெருமைலாம் இல்லை. எனக்கு அப்படியே 4 மணி வரைக்கும் நம்மளும் ஆண்டவருமா பேசிக்கிட்டு இருக்குமா, நம்ம இப்படியே பைபிளே 4 மணி வரைக்கும் வாசித்துட்டு இருக்குமா அப்படின்னு இருக்கும். ஆனால் கால் வலிக்குமே, டைம் ஆயிடுச்சு, முதுகு வலிக்குதே, காலையில் எழுந்திருக்கணுமே, காலையில் எழுந்துச்சு ஜெபம் பண்ணணுமே, தண்ணி வருமே, அப்படிங்கிறதுனால தான் படுக்கணும்னு தோணுது. அப்படி ஒரு இன்பமான வாழ்க்கையை பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அடுத்த வசனம், அவன் தன் நாட்களில் எல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். அப்போ இதுக்கெல்லாம் நீர் விலக்கி காக்க வேண்டுமானால் தேவனோடு பேசிக்கொண்டு இருக்க வேண்டும், ஆண்டவரோடு பேசிக்கொண்டு இருக்க வேண்டும். காலம் பொன் போன்றது அல்ல, காலம் பொல்லாதது, வேகமாக கடந்து விடும். இப்போ நான் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி தான் அந்த செய்தியை கொடுக்க. ஆனால் இது உங்களுக்கு எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. ஜனவரி பிறந்த மாதிரி இருந்தது, இப்போ பிப்ரவரி 8ஆம் தேதி வந்துட்டு, இன்னும் நீங்கள் இந்த செய்தி கேட்கும்போது நீங்கள் மார்ச் ஏப்ரல் ஆயிடுவீங்க. நாட்கள் பொல்லாதது. அந்த காலங்கள் கொஞ்ச நேரம் கிடைச்சா கூட உடனே உட்காந்து இயேசுவே இனிமேல் இரக்கமாயிரு, இயேசுவே என்னோடு பேசுங்க, இயேசுவே எனக்கு எவ்வளோ காரியங்கள் இருக்குது, என் பிள்ளைகளுக்காண்டி நான் ஜெபிக்கணுமே, என் பிள்ளைகள் படிப்புக்கு ஜெபிக்கணுமே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நான் ஜெபிக்கணுமே, எனக்கு நல்ல சரீர சுகத்துக்கு ஜெபம் பண்ணணுமே. ஒரு சின்ன வியாதினாலும் பயந்துடாதீங்க. ஒரு டெஸ்ட்டுக்கு, ஒரு பிளட்டு டெஸ்ட்டு கொடுத்துட்டு என்னமா பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. வேண்டாம், ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். அப்படிலாம் எந்த நோயும் உங்களுக்கு தர மாட்டார். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள். 5வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை இன்னும் நேரம் வாசிக்குமா. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு, அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடுண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவதா. அது உடையவர்களுக்கே கேடுண்டாகும்படி சேர்த்து வைக்கிறதா இருக்கிறதுனால ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பணம் பணத்தின் வஞ்சனை இருவிதமாக
அது செயல்படக்கூடியதாக இருக்கிறது. எபிரேயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாவத்தின் வஞ்சனை, அது பாவம் வந்து கடைசியில் பாவமாகி வஞ்சனை ஆகிடுது. அதுக்கு பிறகு மார்க்கு 4:18 பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தின் மயக்கம் கேடு உண்டாக்குறது. இதில் நான் உங்களுக்கு மெயினான சில நபர்களை சொல்லுகின்றேன். லோத்து எப்படி பார்த்தாரு? அவர் பசுமையான இடத்த பார்த்தார். அவர் ஆபிரகாம் என்ன சொன்னார்? உனக்கு எது பிடிக்குதோ அதை நீ, உனக்கு அந்த திசைக்கு நீ போன பிறகு நான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னார். ஆனால் இவர் என்ன செய்கிறார்? பசுமையான இடம் லோத்து, சோதம் கொமரா, அங்கே போனார். அவர் அங்கே நிரந்தரமாக இருக்க முடியல, ஆசீர்வதிக்கப்பட முடியல. அடுத்து வந்து யூதாஸ் பணப்பையை கையிலே வைத்திருந்தார். கேஷியர் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவையே காட்டி கொடுத்ததுனால அவர் நஷ்டமடைந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா பிலேயாம் புகழுக்காக, பொண்ணுக்காக, சகல ஆசைகளுக்காக தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்ல போனான். கடைசியில் அவன் மடிந்து போனான். ஆசைப்பட்டான். நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக என்று ஆசைப்பட்டான். ஆசை கிடைக்கவில்லை. ஏனென்றால் அவன் ஐஸ்வர்யத்துக்காக ஆசைப்பட்டதுனால, பொண்ணுக்காக, பொருளுக்காக ஆசைப்பட்டதுனால அவன் நீதிமானை போல மறிக்கவில்லை, அவன் கொலை செய்யப்பட்டான். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேயாசி நாகமான சுகமாகி விட்டான், குஷ்டரோகம். கேயாசி அவன் பின்னாலே ஓடுகின்றான். என்ன இவர் பணத்தை வாங்க மாட்டேன்ட்டார், நம்மளாட்டு வாங்குவோம் அப்படின்னு பின்னால் போய் அந்த பணத்தை எல்லாம் வாங்கி கொண்டான். இப்போ கேட்டதை விட அதிகமாக நாகமான் கொடுத்தார். கொண்டு வீட்டில் வச்சு வந்த உடனே தேவனுடைய மனசர் கேட்டார், நீ நாகமான் பின்னால் போனால அந்த குஷ்டரோகம் உன்னை பிடிக்கணும். உடனே அந்த குஷ்டரோகம் அவருக்கு வந்து விட்டது. இச்சையாதிருப்பாயாக. இச்சித்ததுனால தேவனுடைய மனுஷன் ஊழியக்காரரே ஒன்று வாங்கலை, அவர் சாப்பிட்றாரு, உனக்கு தரமாட்டாரா? இச்சையாதிருப்பாயாக. அடுத்து வந்து ஆயி பட்டணத்தை பிடிக்க முடியாமல் ஜனங்கள் முகங்குப்புற விழுந்து கிடக்கின்றார்கள். ஆகான் திருடி வந்து விட்டான். ஆண்டவர் சொன்னார், சாபத்தீடில் எதுவுமே நீ எடுக்கக்கூடாதுன்னு. ஆனால் அவன் எல்லாவற்றையும் எடுத்து வைத்திருந்தான். கடைசியில் தேவன் யோசுவாவுக்கு அதை வெளிப்படுத்தினார். அவங்களை கூண்டோடு எடுத்து எல்லாரையும் அதனுடைய கோத்திரங்களையே அழித்து விட்டார்கள். அருமையானவர்களே, ஆகான் கண்டு இச்சித்து எடுத்துக்கொண்டு ஒழித்து வைத்தான். பார்க்குறான், ஆசை வருது, எடுத்தான், ஒழிச்சு வச்சான். கடைசியில் தேவன் பப்ளிக்கில் கொண்டு வந்து ஒவ்வொரு மேலேயும் எம்ஆர்ஐ ஸ்கேன் காட்டி கடைசியில் யார் மேலே? அது யூதா கோத்திரம் தான். கடைசியில் ஆகான் மேலே வந்து நிற்குது. கேட்ட உடனே அவன் எல்லாத்தையும் நான் கண்டேன், இச்சித்தேன், எடுத்தேன், ஒழித்து வைத்தேன். உடனே அவனை கல்லால் எரிஞ்சு கொண்டுட்டாங்க. கானானுக்கு போக முடியவில்லை. அனனியா சப்பீரால் நிலத்தை விற்று எல்லாத்தையும் கொடுத்துருக்க வேண்டியதானே. கொஞ்சத்தை எடுத்து 2 பேரும் வச்சுட்டு வந்தாங்க. 2 பேருமே அவங்களுடைய முடிவு சரியான முடிவு இல்லை. அதனால் அருமையானவர்களை, இன்றைக்கு இந்த இச்சையாதிருப்பாக என்ற 10வது கட்டளையை நீங்கள் கீழ்ப்படிய உங்களை தேவனுடைய கரத்திலே ஒப்புவிடுங்கள். நான் இச்சிக்க மாட்டேன் ஆண்டவரே, யாருக்குள்ளதுமே எனக்கு வேண்டாம். நீங்கள் எனக்கு என்ன தரணும்னு நினைக்கிறீங்களோ அதை எனக்கு கொடுங்க. நீங்கள் என்னை காப்பாற்றுங்க, இதிலிருந்து என்னை காப்பாற்றுங்க. இந்த பிறருக்குள்ளே யாதொன்றை நான் இச்சிக்கவே கூடாது என்று என்னை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். இதில் இருந்து காப்பாற்ற தேவனை தவிர நம்மளால் முடியாது. அருமையானவர்களை, ஆண்டவரை சொல்லுங்கள், ஆண்டவரை இருக்கிறது போதும், நீங்கள் என்னை ஆசீர்வதிங்க. ஏன் நான் நல்லா இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் தானே என்னை உண்டாக்குனீங்க, என்னை உருவாக்குனீங்க. நினச்சிக்கோங்கப்பா, என் பிள்ளைங்களை நினச்சிக்கோங்கப்பா. நான் வந்து முன்னால் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டப்போ அழுவேன் ஆண்டவர்கிட்ட. அழும்போது சொல்லுவேன், என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமாக இருக்குல்ல, என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்வேன். அநேக நேரங்களே சொல்லியிருக்கேன். அப்படி வானத்தை பார்த்து சொல்வேன், எசுப்பா என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமாக இருக்குல்ல அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் தேவன் அதை கூட கேட்டு எங்களை ஆசீர்வதித்து வச்சுருக்காரு அவருடைய கிருபையினால். என்னுடைய நீதிலாம் இல்லை, அப்படி சொல்வேன். எனக்கே என்னை பாவமாக தெரியும். ஆனால் தேவன் வழி நடத்தி கொண்டு இருக்கின்றார். அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் பிறனுக்குள்ளே யாதொன்றையும் விரும்பாதீங்க, ஆசைப்படாதீங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்கள், பைபிள் படிங்க. பைபிள் படிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வெற்றியாகிருவீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆலயத்துக்கு சண்டே கண்டிப்பாக போங்க. உள்ளான இருதயத்தில் ஃப்ரீயான வாழ்க்கை கேளுங்க, மனசு லகுவாக இருக்க வாழ்க்கை கேளுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாகவே. இந்த 10வது கற்பனை, பிறனுக்குள்ளே யாதொன்றையும் நான் விரும்பவே மாட்டேன், ஆசைப்படவே மாட்டேன், ஆனால் என்னை காப்பாற்றும் ஆண்டவரே என்று கெஞ்சி கேட்கும்போது ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நேசிக்கிற நல்ல பிதாவே, உங்களுக்கு நன்றி. பிறனுக்குள்ளே யாதொன்றையும் நாங்கள் இச்சையாதபடிக்கு பரலோக ராஜ்யத்திலிருந்து எங்களுக்கு வருகிறதை தந்து சம்பூரணமாக எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.